எம்டிசிசி ஜர்னிக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, ஹஸ்பண்ட் டிபெண்ட்டாக இருந்தேன். ஹஸ்பண்ட் ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், ஹஸ்பண்ட் சேடாக இருந்தால் நான் சேடாக இருப்பேன். அது மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் ஸ்லேவாக யார் வேண்டாலும் என் லைஃப்பில் ஒரு குளறுபடி பண்ணுற மாதிரி. அப்புறம் என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் பொல்யூஷன் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம பிரெயின்லேயும் எவ்வளோதோ பொல்யூட் ஆகிருக்குது அந்த பொல்யூஷனோட. அதுக்கப்புறம் நம்ம தாட்டை நம்மளுக்கு வர தாட்டெலாம் அது இன்வாலண்டரி ஆக்ஷன் கிடையாது. பிரெயின் ஐ பால்பிட்டேட் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட் பீட்டு, இதெல்லாம் தன்னாலே நடக்கிற மாதிரி தாட்ஸும் ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷனு. அது நம்மளுக்கு வர எல்லா தாட்ஸுமே நம்ம இல்லை, அந்த தெளிவும் இல்லாமல் நம்மளுக்கு வர தாட்ஸ் எல்லாம் என்னோட தாட்டுண்டு அந்த தாட்டோட ஸ்லேவாகவும் என்விரான்மெண்டல் ஸ்லேவாகவும் அப்படி இருந்தேன். இப்போ இந்த எம்டிசிசி படித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்னோட ஃபுல் பிலீஃப் சிஸ்டமும் அப்படியே மாறிச்சு. நவ் ஐ ஹவ் பிகம் அ மாஸ்டர் ஆஃப் மை லைஃப். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்னல் தாட்ஸ். அது எல்லாருக்கும் தெரியும்.